பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே
யோவான் 2:5 அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். வெற்றியின் ஃபார்முலா என்ன என்று இன்றைக்கு அநேகர் தேடி தெரிகின்றார்கள். எத்தனையோ கோர்ஸ் போய் படிக்கிறாங்க, எவ்வளோ ரூபா செலவழிக்கிறாங்க, அனுபவசாலிகிட்ட போய் கேட்குறாங்க. எப்படியாவது வெற்றிக்கு ஃபார்முலா என்ன என்பதை அறிவதற்காக அநேகர் ஆவலாக இருக்கிறார்கள். ஆனால் வெற்றி வேண்டும் என்றால் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான், ரொம்ப சிம்பிளான காரியம்தான். ஆண்டவர் இயேசு நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். அது எப்படி உங்களுக்கு தோணாலும் சரிதான். இது செஞ்சால் வெற்றியா தோல்வியா புரியலையே குழப்பமாக இருக்க அப்படிலாம் நீங்கள் சொல்லவே கூடாது. ஆண்டவர் இயேசு சொல்லிவிட்டால் அதை உடனடியாக கண்ணை மூடிக்கொண்டு செய்யுங்கள். அப்பொழுது பாருங்கள், மிக பெரிதான வெற்றி கிடைக்கும். மாத்திரமல்ல, மிக பெரிதான அரிதான அதிசயமும் நடக்கும். தண்ணீரை எடுத்து நீங்கள் பரிமாறுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அது வாசலில் கால் கழுவுறக்க வச்சுருக்கிற சாதாரணமான தண்ணீர். அதை எடுத்து பரிமாறின உடனே இந்த உலகத்தில் எந்த மனிதனும் எந்த காலத்திலும் தயாரித்திட முடியாத மிக சுவையான உணவாக திராட்சரசமாக அது மாறிற்று. அதை போலவே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சுவையான ஒரு மனிதராக, சுவையான பிஸ்னஸாக, யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்ய ஆண்டவர் உங்களுக்கு செய்வார், உதவி செய்வார், உங்களை உன்னதமான ஒரு மனிதனாய் மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார். பாராதவர் போலதா, உன்னை பாராதவர் போலதா. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. ஆண்டவரே, பொன்னை பிடுமிடுவது போல எங்களை ஒவ்வொருவரையும் பிடுமிட்டு நீ பாதுகாக்கிறீராய். பொன்னை புடமிடுவார், அதின் மண்ணை அகற்றிடுவார். பொன்னை புடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். உன்னை நேசிப்பதால் இந்த படி, உன்னை நேசிப்பதால் இந்த படி செய்வார். உனக்கேற்ற கிரீடம் செய்வார் இயேசு, உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், மாறாதவர் போலதான். மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், மாறாதவர் போலதான். கண்ணீரின்று மனம் படிவுடையாதே நின்று, படியாதே கண்ணீரின்று மனம் மழிவுடையாதே நின்று. இடிமேகம் அகன்றிடும் விடிவெள்ளி ஜொலித்திடும், இடிமேகம் அகன்றிடும் விடிவெள்ளி ஜொலித்திடும். நடுப்பகல் கதிர் வீசிடும், உனக்கு நடுப்பகல் கதிர் வீசிடும். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறா
மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார். மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார். பாராதவர் போலதான், ஓ பாராதவர் போலதான். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. அல்லேலூயா. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியவர்கள், இந்த நாளிலே உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம், மகிழ்ச்சி. சென்ற சனிக்கிழமை சென்னையில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். அநேக புதிய ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். அற்புதமான ஒரு செய்தியை தந்தார். எல்லோருக்கும் சிக்கன் விருந்து பரிமாறப்பட்டது. ஆர்டர் செய்த ஹோட்டல்களிலே கேஸ் இல்லை, எனவே சிக்கன் ரெடி பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அதை கேட்ட உடனே சகோதரர் சாலமன் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து 5 கிலோ சிக்கனை எடுத்து அவர்களே செய்து ஜனங்களுக்காக கொண்டு வந்திருந்தார்கள். என்ன டேஸ்ட்டு தெரியுமா? இவ்வளவு நல்ல உள்ளம் படைத்தவர்களும் சென்னையில் இருக்கிறார்கள் என்பதை கண்டு நான் மிகவும் மகிழ்ந்தேன், ஆண்டவரை துதித்தேன். ஊழியத்திற்காக கண்களை வேண்டும் என்றாலும் நாங்கள் பிடுங்கி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம் என்ற ஒரு வசனம் உண்டு. இப்படியாக ஊழியத்தை அநேகர் தாங்குகின்ற பொழுது அந்த ஊழியம் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு ஊழியமாக மாறுகின்றது. பிரியத்துக்குரியவர்களே, அடைக்கலான் குருவி முதியோர்கள் உங்களுக்காய் காத்திருக்கிறது. புதிய மாதம் பிறக்கப் போகின்றது. இதுவே சரியான ஒரு நேரம். நீங்கள் தாராளமாக வந்து இந்த அடைக்கலான் குருவி முதியோரிடத்தில் சேரலாம். தினந்தோறும் ஜெபங்கள் உண்டு, 3 வேளையும் மிக சிறப்பான உணவு உண்டு என்பதையும் மகிழ்ச்சியாய் நான் அறிவித்துக் கொள்கிறேன். இதனாலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக மார்க்கு 5வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பெயர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராக இருக்கிறபடியினாலே என் பெயர் லேகியோன் என்று சொல்லி. பிசாசு பிடித்த வாலிபனிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். அப்பொழுது அவர் கேட்கிறார், உன் பெயர் என்ன அப்படி சொல்லி கேட்டாரா. இந்த ஊழியத்தின் பாதையிலே நிறைய பிரிவுகள் இருக்கின்றன. ஒரு கல்லூரிக்கு போனீங்கன்னா எக்கனாமிக்ஸ் இருக்கும், காமர்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், ஜுவாலஜி இருக்கும், ஃபிசிக்ஸ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், நிறைய. அதேமாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் போனீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும், ஐடி இருக்கும், சிவில் இருக்கும், ஏஐ இருக்கும். நிறைய பிரிவுகள் இருக்கின்றன. அதே போல் பிசாசுகளிலும் அநேக பிரிவுகள் இருக்கின்றன. இதில் நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கிறது. நிறைய பேருக்கு அது என்னதுன்னே தெரியறதில்ல. நிறைய பேருக்கு பிசாசு இருக்கிற நம்பிக்கையும் இருக்கிறதில்ல. அதனால தான் பிசாசு விரட்டுற ஊழியக்காரங்களை பார்த்து அவங்க குறை சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தெரியல, அவங்களுக்கு முடியல. உடனே பிசாசு விரட்டுற ஊழியக்காரங்களை அவங்க கேவலமாக பேசுகிறாங்க. பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த சந்தேகங்களை தீர்க்கும் விதமாகத்தான் இந்த செய்தியை பார்க்கிறோம். ஒரு பிசாசு பிடித்த வாலிபன், அதுவும் கொடூரமான பிசாசுகள் பிடித்த வாலிபன்ட்ட அந்த பிசாசை விரட்டுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பேசுகிறார். பேசி உன் பேர் என்ன அப்படிங்கிறார். பிசாசு இடத்துல பேசலாமா? பிசாசு இடத்துல கேள்விகளை கேட்கலாமா? குறை சொல்லுகிற கிரிட்டிக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நமக்கு முன்னோடியாக இருக்கிற, மாதிரியாக இருக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையிலே ஒரு பிசாசை விரட்டும் பொழுது அந்த பிசாசத்தில் உன் பேர் என்னன்னு கேட்டார் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துலேருந்து பார்க்குறோம். ஸோ ஹீ ஹேட் எ கான்வர்சேஷன் வித் எ டீமன். அவருக்கு தெரியாதா இந்த பேய் என்ன பேருன்னு சொல்லி தெரியாதா? ஆனால் நாமெல்லாம் இவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த ஆவிக்குரிய ரகசியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அப்படியாக கேட்குறார். உன் பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாரா? நாம் நிறைய ஆவிக்குரிய ரகசியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமாக பிசாசை குறித்த ரகசியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நபர் வியாதிப்பட்டிருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோமே. நிறைய வியாதி, ஆட்கொள்ளி வியாதிகள்லாம் இருக்குது. இந்த பெரிய வியாதி வந்துருச்சு, அந்த வியாதி வந்துருச்சு, அடுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, சீரியஸாக இருக்கிறாங்க, இல்லைன்னா வியாதி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படின்னா முதலாவது நாம் அங்கே போகிற பொழுது இதற்கு பின்பாக இந்த ஆவி செயல்படுகிறது, இந்த ஆவியுடைய பெயர் என்ன என்பதை முதலாவது நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு மனிதன் ஒரு பிசாசுடைய கிரியில் அதுபடி வியாதிப்பட முடியாது, விபத்தை சந்திக்க முடியாது, ஆபத்தில் சிக்கிக்கொள்ள முடியாது. சத்துரு தான் உள்ளே இருந்து அந்த கிரியைகளை செய்கிறான். ஒரே வயிற்று வழியாக இருக்குது, ஒரே பிரச்சனை. நாகமான் சொன்னால எனக்கு தோஷம், எனக்கு குஷ்டரோகம் இருக்குது,
அதை யாராவது தடவி கொடுத்து ஜெபம் பண்ணணும். அந்த தோஷம் அப்போ தான் நீங்கும். அவர் சொல்கிறபடி அந்த தோஷங்களை உடையவர்களுக்கு பின்னால் பிசாசு இருக்கும். தோஷம்தான் பிசாசு. அது என்ன பிசாசு, என்ன வகையான பிசாசு என்று நான் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு சமயத்தில் ஆண்டவர் சொல்றார், இவ்வகையான ஜாதி பிசாசுகள், உயர்ந்த பிசாசுகள் அதிகமான ஜெபத்தினாலும் அதிகமான உபவாசத்தினாலுமே அன்றி அவைகள் புறப்பட்டு போகாது என்று ஆண்டவர் சொன்னார். எந்த ஆவி செயல்பட்டு இந்த மனிதனுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையை வந்திருக்கிறது, தருத்திரம் வந்திருக்கிறது, குடும்பத்தில் இப்படிப்பட்ட அடிகள் விழுந்திருக்கின்றன, என்ன விதமான நெருக்கடிகள் இருக்கின்றன என்பதை நான் முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும். எப்படி கண்டுபிடிப்பது? ஆண்டவர்கிட்ட கேட்டோன்னா அவர் சொல்லிக் கொடுப்பார். பரிசுத்த ஆவியின் வரும்பொழுது அவர் உங்களை சகல சத்தியங்களுக்குள்ளாக வழி நடத்துவார் என்று நாம் வார்த்தையிலே வாசிக்கிறோம். சகல சத்தியங்களுக்குள்ளாக அவர் நடத்துவார், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பார். பரிசுத்த ஆவியினர் செயல்படுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் உணர முடியும் என்பதை மறந்துவிடவே கூடாது. பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கும்பொழுது அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றவராக இருக்கின்றார், நம்மை போதிப்பவராக இருக்கின்றார், நமக்கு எல்லா காரியங்களையும் குறித்த அறிவை நமக்கு தருகின்றவராக இருக்கின்றார். பரிசுத்த ஆவியினர் நம்மளை செயல்படுத்துறது சாதாரண விதமாக இருக்காது, பயங்கரமாக இருக்கும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் முதலாவது ஊழியத்துக்கு சம்பந்தமே இல்லாதவனாக இருந்தேன். தாய் வழியிலும் தகப்பன் வழியிலும் ஒரு ஊழியத்தில் கிடையாது. அதனால் ஆண்டவர் என்னை தாயின் கருவிலேயே முன்குறித்து சென்னையில் வைத்து என்னை ரசித்தார். நான் படித்து கொண்டு வந்த காலங்களில் ஊழியக்காரனாக மாற்றினார். பின்பு ஃபாலோ பண்ணேன். அநேக வாலிபர்கள் இருந்தார், நிறைய பேர் கிறிஸ்துக்குள் நடத்த உதவி செய்தார். ஒரு சமயம் ஒரு பிசாசு பிடித்த ஒரு வாலிபனுக்கு ஜெபிக்க வேண்டும், நாளைக்கு அவங்களை அழைச்சிட்டு வரோம், இங்கே தங்கியிருக்கிற வீட்டுக்கு அழைச்சிட்டு வரோன்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, நல்ல ஞாபகம் எனக்கு, மத்தியானம் கூட்டு வரோன்னு சொல்கிறாங்க. சனிக்கிழமையே சொல்லிடுறாங்க. எனக்கு நைட்லாம் தூக்கமே இல்லை. நான் பதறுகிறேன். ஏனென்றால் பிசாசை துரத்துவது எப்படி இருப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது. அந்த அனுபவம் எனக்கு இல்லவே இல்லை. அப்பொழுது இரவு நேரம் முழுவதும் கண்வெளித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு தெரியாத ஒன்றை நான் செய்ய போகிறேனே அப்பா, என்னை வழிநடத்துங்கப்பா, என்ன பண்ணு எனக்கு தெரியலையான்னு சொல்லும்போது தான் ஆண்டவர் நடத்துகிறார். நாளைக்கு பிசாசு வரும்னு அப்போ ஒரு வட்டம் போடு, அந்த வட்டத்தை விட்டு அது வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லு. அப்போ அது கீழ்ப்படின்னு சொன்னோடனே நான் எழுந்து ஒரு விசுவாசத்தினாலே ஒரு வட்டத்தை கைகளினாலே போட்டு இந்த வட்டத்தை விட்டு அந்த பிசாசு வரக்கூடாதுன்னு நான் ஜெபித்து விட்டு தூங்கிவிட்டேன். மறுநாள் மதியம் ஒரு 3:30 மணி இருக்கும். அப்பொழுது வாலிபர்லாம் சேர்ந்து அந்த பிசாசு பிடித்த வாலிபனை அழைச்சிட்டு வராங்க. நான் வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு அதில் பெரிய ஹாலு அங்கே வைத்து ஜபித்து இதே அதிகாரத்தை வாசிக்க வைத்த பொழுது அந்த வாலிபன் பிசாசு பிடித்து ஆட ஆரம்பிக்கிறான். எல்லாரும் பதறி பின்னால் போகிறாங்கன்னா, ரொம்ப கொடூரமான பிசாசு, முழங்காலில் நின்று 3 அடி உயரத்துக்கு குதிக்கிறான். உடம்பு இரும்பு மாதிரி இருக்குது, அடித்தா தாங்க முடியாது. அப்பொழுது நான் மிகுந்த குறைந்த சத்தத்தில் சொல்கிறேன், நீ அந்த வட்டத்தில் போய் முட்டைக்கால் போடு அப்படின்னு. கரெக்டாக அந்த வட்டத்துக்குள்ளே போய் முட்டைக்கால் போட்டான். அது வட்டத்தை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். உடனே வெளியே வர மாட்டேங்கிறான். நான் நேற்று நைட்டே அந்த வட்டத்தை நான் போட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த பிசாசிட்ட சொல்கிறேன். அப்போவுமே நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த பிசாசு எனக்கு பதில் சொன்னது. அதிலிருந்து போய்விட்டேன். நேற்றிரவு யாரும் இல்லை, நான் தனிமையில் ஆண்டவரோடு பேசி அமர்ந்து விசுவாசத்தினாலே இது ரவுண்டுக்குள்ளே தான் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறத சாத்த சொல்லி நான் பார்த்தேன். பார்த்தீர்களா? அப்படியாக ஆண்டவர் எனக்கு இந்த பிசாசு விரட்டுகிற இந்த ஊழியத்தில் ஒரு ட்ரைனிங்கை சென்னையில் இருக்கும் பொழுதே கொடுத்தார். அதுக்கு பிறகு இங்கே வந்த பிறகு அநேகருக்குள்ளே இருந்த ஆவிகளை கண்டுபிடிக்க துரத்த ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் உதவி செய்து வருகிறார். யார் ஜெபிக்க முடியாது நம்முடைய கூட்டங்கள் முடிவில் முழங்கால் போட்டாலும் முதலாவது நான் செய்கின்ற காரியம், ஆண்டவரே இவர்களுக்குள்ளே என்ன வகையான பிசாசு இருக்கிறது என்று எனக்கு நீர் காண்பியும் என்று சொல்லி நான் கண்களை மூடுகிற பொழுது இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லும்போது அந்த ஆவிகள் அப்படியே கண்ணுக்கு முன்னால் நிற்கும். அப்பொழுது நீ வெளியே வான்னு சொன்ன உடனே அவங்க ஆட்டம் போட்டு அந்த ஆவிகள் எல்லாம் வெளியே வந்துவிடும். உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான கிரியைகள் இருக்கிறது என்பதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் எனக்கு காண்பிங்கன்னு சொல்லி சொல்லுங்க. அப்பொழுது ஆண்டவர் சரியானபடிக்கு காண்பிப்பார், சரியானபடிக்கு உங்களுக்கு விடுதலை தருவார், சரியானபடிக்கு உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை தருவார். அதை கண்டுபிடிக்காத வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு பின்னால், ஒரு வியாதிக்கு பின்னால், ஒரு போராட்டத்துக்கு பின்னால் இந்த வகையான ஆவி இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்காத வரைக்கும் அங்கே நிம்மதியே இருக்காது. அந்த ஆவி துரத்தவே முடியாது. என்றைக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்களோ, என்றைக்கு ஆண்டவர் கண்களை திறக்கிறாரோ, என்றைக்கு அந்த ஆவிகளை காண்பிக்கிறாரோ அன்றைக்குத்தான் அந்த ஆவிகள் புறப்பட்டு போகும். அது பாம்பாக இருக்கலாம், பெண்ணாவியாக இருக்கலாம், ஆணாவியாக இருக்கலாம், நிறைய இருக்குது, செத்துப்போன ஆவியாக இருக்கலாம். அதெல்லாம் ஆண்டவர்களுக்கு காமிப்பார். அப்பொழுது தான் அந்த ஆவியில் துரத்த முடியும், அது புறப்பட்டு போகும். அதே வசனத்தில் நாங்கள் அநேகராக இருக்கிறபடினால என் பேர் லேகியோன் என்று சொன்னான்.
அந்த ஆவி சொல்லுது யார் லீஜியன் அப்படிங்குது. அப்படின்னா ஒரு லீகியனுங்கிறது ஒரு பட்டாலியன். ஒரு மிலிட்ரியில் 3000 பேர் 5000 பேர் இருக்கிறது தான் ஒரு பட்டாலியன், ஒரு லீஜியன். அது என் பேர் லேகியோனுங்கிறான். அப்போ ஆயிரக்கணக்கான 3000 5000 பிசாசுகள் இவனுக்குள்ளே இருக்குதான். ஒரு மனிதனுடைய சரீரத்துக்குள்ளாக 3000 5000 பிசாசுகள் இருந்தன என்று இந்த இடத்தில் வாசிக்கிறோம். நம்ம மிகவும் அதிர்ச்சி அடைய வைக்கிறது, ஒரு மனுஷனுக்குள்ள இத்தனை ஆவி இருந்தால் அவன் எப்படி தாங்குவான்? ஒரு உடம்பு கிடைக்காதா என்று ஆவிகள் ஏங்குகின்றன. யாருடைய உடம்புக்குள்ளே இப்போ இருக்கலாமா? பிசாசுகள் ஏங்குகின்றன. அதனால தான் இப்படி யாராவது கிடைச்சானா அவனுக்குள்ள மொத்தமாக ஆவிகள் வந்து விழுகின்றன. காலங்கள் செல்ல செல்ல அங்கங்கே இருக்கிற ஆவிகளை வந்து சேர்ந்து அந்த மனிதனை பாடாய்படுத்துகின்றன. ஆயிரக்கணக்கான ஆவிகள் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துடுது. முதல்ல ஒரு ஆவி பிடிக்குது, அது இன்னொரு ஆவியை கொண்டு வருது. ஏன்னா பைபிளில் வாசிக்கிறோம் இல்லையா, ஒருத்தனை விட்டு ஒரு ஆவி புறப்பட்டு போய் அவன் சரியானபடி ஜெபிக்கலைன்னா 7 ஆவி அது கொண்டு வரும்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி அது 7 70 ஆகி அப்படி பெருகி ஆயிரக்கணக்கிலே அது ஆகி விடுகிறது. இது ஆவிக்குரிய ரகசியமாக இருக்கிறது. ஒரு மனுஷனில் ஒரு ஆவி தான் இருக்கணுங்கிற அவசியம் இருக்கலாம். ஒரு ஆவி இருக்கலாம், 2 ஆவி இருக்கலாம், 5 ஆவி இருக்கலாம், 10 ஆவி இருக்கலாம், பல விதங்களில் ஆவிகள் இருக்கலாம் என்பதுதான் இந்த நாளிலே பைபிள் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற காரியம். எத்தனை பேர் இருக்கீங்க? உங்கள் பேர் என்ன? யார் உங்களை அனுப்பி விட்டது? எப்படி உள்ளே வந்தீங்க? எத்தனை வருஷமாக உள்ளே இருக்கீங்க? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவர் இடத்துல நான் கேட்டு சரியான பதிலை கண்டுபிடிக்கணும். அந்த ஆவிகள் மூலமாக, இல்லைன்னா ஆண்டவர் மூலமாக எத்தனை ஆவிகள் இருக்குது, எத்தனை கிரியைகள் அது பண்ணியிருக்குது, எத்தனை உயிரை எடுத்திருக்குது. திருடன் கொல்லவும் அழிக்கவும் என்று இவர் எதுக்குமே வரான். ஒருத்தர் பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னா அது கடைசியில் அங்கங்கே போய் எங்கே போகும்? அது மரணத்தில் தான் கொண்டு போய் விடும். ஒரு சகோதரனை நான் அறிவேன். அவங்க ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ரொம்பவும் நம்ம நேசித்தார்கள். நல்ல உதவி செய்கிற மனம் படைத்தவர்கள், ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க, நல்ல மனுஷன். அப்போ நான் ஊழியத்தில் அவருக்கு நல்ல பொறுப்புகளாக கொடுத்தேன். அப்போ அடிக்கடி வந்து அவர் வருத்தப்பட்டுட்டு இருப்பார், எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, எனக்கு மனசு சரியில்லை, என்ன இவ்வளோ நல்ல மனுஷனுக்கு இவ்வளோ பிரச்சனை என்று நான் கவலைப்படுவது உண்டு. ஒரு நாள் நான் ரோடை கிராஸ் பண்ணும்போது பக்கத்தில் மதுபான கடை ரோட்டு ஓரத்தில் அவர் அங்கேருந்து 10-20 பாட்டில்களை வாங்கி கொண்டிருப்பதை மெதுவாக காரில் போகும்போது நான் பார்த்தேன். எனக்கு அதிர்ச்சி ஆகிவிட்டது. ஊழியத்தில் இருக்கிற சகோதரன் 20 பாட்டில்கிட்ட வாங்கிட்டு இருக்கார். முடக்குடியனாக இருக்கிறாருங்கிறது அன்னைக்கு கண்டுபிடித்தேன். அடுத்தது வந்து எனக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தார். பிரதர், நீங்கள் குடிக்கிற பழக்கத்தை விடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் அதிர்ந்து போனார். நான் குடிப்பது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏசப்பா காமிச்சாங்க பிரதர், நான் பார்த்தேன். நீங்கள் பாட்டிலாக வாங்கி வீட்டில் வச்சுட்டு குடிச்சிங்கன்னா அது எப்படி போகும்? அப்போ சொன்னால் நான் உடனே நினைக்கிறேன் பிரதர், முடியல, எனக்கு குடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அந்த எண்ணத்தை கொண்டு வந்தது ஒரு ஆவி, குடிக்க வைக்கிறதே ஒரு ஆவி. அது அந்த சமயத்தில் கற்றுக்கொள்கிறேன். அந்த ஆவி வந்தாலே குடிக்க வைக்கும், மக்களை பயங்கரமாக குடிக்க வைக்கும். அப்போது கூட்டத்தில் வந்து இறுதியில் வந்து பிசாசு எல்லாம் முன்னால் வரட்டும், யாருக்குள்ள இருக்குதோ வரணுன்னே அந்த ஆள் ஆட்டம் போட்டு முன்னால் வந்துடுவார். இதே அவர் மனைவி பார்த்து கடைசி ஜெபத்தில் அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லி கை வச்சு இழுத்து பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க. அதை மீறி அவர் வந்துட்டாருங்கிறதுனால அந்த கூட்டத்துக்கு வருவதை அவங்க நிறுத்திட்டாங்க. எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது. அதுதான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இவருக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, இவருக்கு விடுதலை கிடைக்கணுங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு காரியமாக தெரியவில்லை. இது தவறானது அல்லவா? அதனால் அவங்க கூட்டத்துக்கு வருவதை நிறுத்தி விட்டார்கள். நிறைய பேர் இன்றைக்கி நம்ம கூட்டத்துக்கு வரமாட்டேங்காங்க. காரணம் என்னென்னா, அங்கே போனால் ஜெபம் பண்ணும்போது நான் விழுந்துருவேன், எனக்குள்ளே ஏதாவது பிசாசு இருந்தால் அது வெளியே தெரிஞ்சிரும், நான் ஆட்டம் போட்டுருவேன், அது அசிங்கம். இல்லை, அது அசிங்கம் அல்ல. நமக்குள்ளே ஒரு பிசாசு இருக்கிறது என்றால் அது எவ்வளோ வரம் பெற்ற கிருபை பெற்ற ஒரு ஊழியக்காரர் வந்து கண்டுபிடிக்கிறாரு, நமக்காக பாரம் எடுத்து அந்த ஆவிட்ட போராடுற. நல்லது. அவங்க இனி அப்படி சொல்லிடுவாங்களா இப்படி நிறைய பேர் ஆயிரக்கணக்கிலே ஊழியத்துக்கு வரல. காரணம் என்னென்னா, நாங்கள் போனால் ஆட்டம் போட்டுருவேன், விழுந்துருவேன், என்னை குறித்து அப்படி மக்கள் சொல்லிடுவாங்க, இப்படி சொல்லிடுவாங்க. யார் என்ன சொன்னால் என்ன? விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தானே முக்கியம். நிறைய பேர் இன்றைக்கி ஊழியத்துக்கு வராமல் இருக்க காரணம் இந்த பிரதர் நீட்டின உடனே பிசாசு இருந்தால் கீழே விழுந்துருவோம், அதனால் போகவே வேண்டாம். என்ன ஆச்சு தெரியுமா? அந்த சகோதரனை அப்படியே ஊழியத்துக்கு வராமல் ஆக்கின உடனே கடைசியில் அவர் வியாதிப்படுத்தி மரித்து போய்விட்டார். நான் போய் கதறி அழுதேன். அந்த பிசாசு தந்திரமாக ஊழியத்துக்கு வருவதை தடுத்து சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே திடீர்னு உயிரை எடுத்து விட்டது. ஒருவேளை அவர்கள் அந்த உலகத்தை குறித்து கவலைப்படாமல் இவங்க இப்படி சொல்கிறாங்களே, அவங்க இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லாமல் ஊழியத்துக்கு வந்திருப்பாங்கன்னா ஆட்டம் போட்டு அந்த ஆவி பேருக்கும் அவர் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு வந்திருப்பார். ஆனால் மக்களை குறித்து கவலைப்பட்டபடினாலே அவங்க இப்படி சொல்லிடுவாங்களோ, இவங்க இப்படி சொல்லியிருப்பாங்களோன்னு சொல்லி நினச்சதுனால, அதுதான் அவங்களுக்கு பாரமாக தெரிஞ்சதுனால தான் ஒரு உயிரை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது.
இது நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன வகையான ஆவிகள் இருக்கின்றன என்பதை நான் கண்டுபிடிக்கணும். அடுத்தாப்புல பேய்கள் உள்ள இருக்குன்னா அதை ஒழித்து வைக்கிறதுக்காக நம்ம அழைக்கப்படலை, அதை வெளியே கொண்டு வந்து விரட்டணும். ஒரு வீட்டில் பாம்பு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு உள்ளே வந்துட்டுன்னா அதை அடித்து கொள்ளணும், அதை விரட்டணும். அது உள்ளதானே இருக்குது, அதை ஒழிச்சு வைப்போம்னு நினச்சோன்னா அது நம்மளை கொட்டி விடும், இழப்புகளை கொண்டு வந்து விடும். அது உள்ளே வந்துருச்சுன்னு தெரிஞ்சு அதை விரட்டி தான் ஆகணும். ஒருத்தருக்குள்ளே பிசாசு இருக்குன்னு தெரிஞ்சு அதை விரட்டி தான் ஆகணும். அப்பொழுதுதான் அது நல்லது. பிஸ்னஸ் ஒரு ஆவி தான் கெடுக்குன்னு அதை விரட்டணும், அப்போ தான் பிஸ்னஸ் நல்லா இருக்கும். வியாதியை வந்து ஆவி தான் கொண்டு வந்து ஆவியை விரட்டணும், அப்போ தான் அந்த சரீரம் நலமான சரீரமாக இருக்கும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. பிரியத்துக்குரியவர்களை இப்படியாக தங்களை இந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டன. நாங்கள் இந்த இடத்துலேருந்து போகக்கூடாது, எங்களை விரட்டிடாதீங்க, நாங்கள் இந்த இடத்துல தான் இருப்போம். என்னை மிகவும் ஆச்சரியப்பட வைக்கிறது இதுதான். எந்த பேயை விரட்டன்னு போனாலும் நாங்கள் போக மாட்டோம், இங்கே தான் இருப்போம். எல்லா பிசாசுகளுமே சொல்கிற ஒரு வழக்கமான டயலாக் இதான். நான் போக மாட்டோம், நாங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கோம், 10 வருஷமாக இருக்கோம், 20 வருஷமாக இருக்கும், 30 வருஷமாக இருக்கும், நான் போக மாட்டோம். ஒரு வீட்டில் நம்ம இருக்கோன்னு வைங்களேன், அந்த வீட்டில் இருந்து திடீர்னு நம்மளை போங்கன்னு சொன்னால் நம்ம போவோமா? அவங்க பட்டா வாங்கலை, அவங்க இடம் கிடையாது, சும்மா ஆக்கிரமிச்சா வச்சுருக்காங்க, அவங்களே நீங்கள் போங்க அப்படின்னு அழுறாங்க. பயங்கர போராட்டம் நடக்குது, அவங்க போகவே மாட்டோம்னு சொல்கிறாங்க. அவங்க சொந்தமான இடமே கிடையாது, ஆனால் போக மாட்டோங்கிறாங்க. அதே போல தான் வாழ்க்கையும் கூட. பிசாசு ஒரு சரத்தில் கொஞ்ச நாள் இருந்த பிறகு நீ போனால் நான் போக மாட்டேன், எனக்கு பிடிச்சி போச்சு, நான் போகவே மாட்டேன், நான் இவனுக்குள்ளே தான் இருப்பேன், இவனுக்குள்ளே தான் இருப்பேன். ஐயோ, ஒரு ஆவியை விரட்டுறதுக்கு என்ன பாடுபட வேண்டியது. காரணம் வந்து நான் இந்த திசையிலேருந்து போக மாட்டேன், நான் இந்த உடம்புலேருந்து போக மாட்டேன், இந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கேன், போக மாட்டேன், இந்த பிஸ்னஸை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். ஐயோ, இந்த கண்ணுக்கு தெரியாத ஆவிகள் எல்லாம் என்ன பாடாய்ப்படுத்துகின்றன. கிருபை இருந்தால் ஒளி அவைகளை மேற்கொள்ள முடியாது. எங்களை இந்த திசையிலிருந்து விரட்டிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவைகள் கெஞ்சுகின்றன. கடவுள்கிட்டே அவங்க கெஞ்சின பெர்மிஷன் கேட்குறாங்க. டோன்ட் சென்ட் அஸ் அவே ஃப்ரம் திஸ் டிரெக்ஷன். இது எங்கிட்ட இல்லை. இந்த நாய்கள்ட்ட இருந்து ஒரு பாடம் படிக்கலாம். ஒரு தெருவுக்கு 4 நாய் இருக்கும், அந்த தெருவுக்கு அவங்க தான் ராஜா. அந்த தெருவுக்குள்ள வேற எந்த நாய் வந்தாலும் விரட்டும், கடிக்க வரும். வேற மனுஷங்க வந்தாலும் விரட்டும். அடுத்த தெருவுக்கும் அதே மாதிரி ஒரு 5 நாய். ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு திசையிலையும் நாய்கள் இருந்துட்டு இது எங்களுக்கு சொந்தம், இந்த இடம் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லுது. அதே மாதிரி தான் பேய்களும். அந்த திசையிலிருந்து எங்களை விரட்டிடாதீங்க, இந்த திசை எங்களுக்குரியது, 1000 வருடங்களாக நாங்கள் இங்கே இருக்கிறோம், இந்த பிஸ்னஸை கெடுக்கிறோம், இவன் குடும்பத்தை கெடுக்கிறோம், இவனை கெடுக்கிறோம், இந்த வியாதியை கொண்டு வந்திருக்கிறோம், இந்த வறுமையை கொண்டு வந்திருக்கிறோம், குடும்பத்தில் பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கிறோம், சந்தேகத்தை கொண்டு வந்திருக்கிறோம், கோர்ட்டு கேஸ் வழக்குகளை கொண்டு வந்திருக்கிறோம், கெடுத்துட்ருக்கோம், எங்களை விரட்டிடாதீங்க, நாங்கள் தொடர்ந்து இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆவிகள் துடிக்கின்றன. இதைத்தான் இந்த இடத்துல நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தர் நம்ம இடத்துல பேசுகின்றவராக இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இடைபடுபவராக அவர் இருக்கின்றார். ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற ஆவியை துரத்துவது எளிதான காரியம் கிடையாது. ரொம்ப வருஷமா இருக்கிற வியாதியை கொண்டு இருக்கிற ஆவியை துரத்துவது எளிதான காரியம் கிடையாது. அதை போராடி தான் செய்யணும். அதுக்கு அவனுடைய கிருபை நமக்கு அவசியம். அதனால் வசனம் சொல்கிறது, தேவனால எல்லாம் கூடும். ஆண்டவர் இயேசப்பா நம்மகிட்ட இருப்பாங்கன்னா எந்த ஒரு ஆவியும் துரத்த நம்மால கூடும். எந்த ஒரு மனுஷனுக்கும் புது வாழ்வு கொடுக்க முடியும். ஒரு மனுஷன் பிசாசு பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டானா வாழ்க்கை எவ்வளவு இன்பகரமானதாக இருக்கும் என்பதை நாம் மறக்கவே கூடாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளையும் அப்படிப்பட்ட இரக்கத்தையும் உங்களுக்கு தருவாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் என் கண்களை திறங்க, எங்கே போனாலும் யாருக்குள்ளே என்ன ஆவி செயல்படுங்கிறத நான் பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க, அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் வேதனையெல்லாம் மாற்றுவார். அவர் உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, உங்களுடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக, உங்களுடைய பிஸ்னஸ்க்காக, சுக வாழ்விற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நாங்கள் கேட்க, ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தியை கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீங்களே, நன்றி ஐயா. இன்றைக்கு லட்சம் ஜனங்கள், கோடி ஜனங்கள் சொல்ல முடியாத உயரத்தில் இருக்காங்க. எவ்வளோ உழைச்சாலும் முன்னேற முடியல, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் வியாதி சுகமாக மாட்டேங்குது. இந்த குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை எவ்வளோ சரி செய்தாலும் முடியல. குடி பழக்கத்திலேருந்து எவ்வளவோ முயற்சி செய்தாலும் அந்த குடியை என் பிள்ளைகளை விடுவிக்க முடியலைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள்,
ஒவ்வொருவருக்காக கர்த்தாவே நாங்கள் இடத்துல வருகிறோம் ஐயா. நிறைய பேர் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. சாத்தா அவங்களை கட்டி வச்சிருக்குது, வியாதினாலே படுக்க வச்சிருக்குது, கடங்காரங்களாக்கி வச்சிருக்குது, அவமானப்படுத்துது, பரியாசம் செய்து. ஒவ்வொரு கிரியைகளுக்கும் பின்னால் ஒவ்வொரு விதமான ஆவிகள் இருக்கிறது ஐயா. ஒவ்வொரு வேதனைகளை கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விதமான ஆவி. ஆண்டவரை நீரே அந்த ஆவிகளை துரத்துவீராங்க. நீர் சிலுவையில் எல்லா விதமான ஆவிகளையும் ஜெயித்து விட்டீர். எனவே நாங்கள் கலங்கணுங்கிற அவசியமே இல்லைப்பா. இது லேகியோன் பிசாசை துரத்தி இந்த வாலிபனுக்கு புது வாழ்வு கொடுத்தீங்களே. எத்தனை ஆயிரம் ஆவிகள் இருந்தாலும் ஆண்டவரை உம்மாலை துரத்த முடியும். உம்மாலை துரத்த முடியாத ஆவி என்று எதுவுமே இல்லையப்பா என் தகப்பனே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இது சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும். அவருடைய கண்ணீரை துடைத்தருளும், அவருடைய வேதனையை மாற்றியருளும். ஏசப்பா, சுகமாக்கவே இந்த வியாதி முடியல, எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சுகமாக்க முடியல. காரணம் அதுக்கு பின்பாக இருக்கிற பிசாசு, அதுக்கு பின்பாக இருக்கிற சத்துருயா. எப்படியாவது கர்த்தர் மனம் இறங்கி இந்த நாளிலும் கூட கெட்டப்படுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நீ உதவி செய்வீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே ஒரு அற்புதத்தை செய்வீராக, அதிசயத்தை செய்வீராக ராஜா. இயேசுவின் நாமத்தில் எல்லா இருளும் நீங்கட்டும், எல்லா காரிருளும் நீங்கட்டும், எல்லா பொல்லாத ஆவிகளும் புறப்பட்டு போகட்டும். வியாதியை கொண்டு வந்திருக்கிற ஆவிகள் ஆண்டவரே, தரித்திரத்தை கொண்டு வந்திருக்கிற ஆவிகள், பணத்தை திருடுகின்ற ஆவிகள், குடிக்க வைக்கிற ஆவிகள், சண்டை போட வைக்கிற ஆவிகள், கெட்ட வார்த்தை பேச வைக்கிற ஆவிகள், பரியாசம் செய்கின்ற ஆவிகள், எல்லா ஆவிகளும் புறப்பட்டு போகட்டும். ஆண்டவரை குணமளிக்கிற நம்முடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் புறப்பட்டு போகட்டும். ஒவ்வொருவரையும் நீர் வாழ வைப்பீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் தூக்கி எடுப்பீராக. இந்த நாளிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த நாளிலே ஒரு அதிசயம் நடக்கட்டும். இந்த நாளிலே கர்த்தாவே பிள்ளைகளுடைய சூழ்நிலையை மாற்றும். எசப்பா, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும், ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ளும், ஏந்தி கொள்ளும் அப்பா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நாமத்தினாலே சத்துருடைய கிரியைகளை அழிக்கிறோம், பிசாசின் கிரியைகளை அழிக்கிறோம் ஐயா. வியாதிகள் அப்படியே மறையட்டும், தரித்திரங்கள் அப்படியே மறையட்டும், அடிமைத்தனங்கள், குடி பழக்கங்கள் அப்படியே மறையட்டும், கெட்ட வார்த்தைகள், கோபங்கள், எரிச்சல்கள் ஆண்டவரே கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுலாம் அப்படியே மறையட்டும். ஆட்டுக்குட்டிகளைப் போல மாற்றும். விடுதலையான ஒரு வாழ்க்கையை தாரு. ஆசீர்வாதமாய் அவர்களை மாற்றும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் எனப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிறைவேறட்டும் என்று. உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மாலே துரத்த முடியாத ஆவி என்று ஒன்றுமே இல்லை. உடைக்க முடியாத செய்வினை என்று ஒன்று இல்லை அப்பா. எல்லா தோஷங்களும் கழியட்டு. தோஷங்களுக்கு பின்பாக இருக்கிற ஆவிகள் எல்லாம் புறப்பட்டு போகட்டும். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னவர் அப்படியே ஆசீர்வதிங்க. வேதனைகளை ஆவி மாற்றி போடுங்க. பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்க. அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பை தாருங்க. இன்னொரு விஷயம், பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சண்டைகள் ஓயட்டுப்பா. பெட்ரோல் விலை, டீசல் விலை, கேஸ் விலை ஏறாமல் பார்த்துக்கிடுங்க ஐயா. ஹோட்டல்களில் இட்லி இல்லை, ஹோட்டலில் பூட்டுறாங்க. வேலை தாறுமாறாக ஏறுது. சீக்கிரம் யுத்தத்துக்கு முடிவுக்கு வரணும் பார்க்க நீங்கள் தான் உதவி செய்யணும். இயேசுவே சோத்திரம் ஐயா. வயதானத்தில் விழுந்து விடாது அப்படி 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்க இறைவா. அப்படியே தகப்பனை ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. வாலிபர்களை விடுவீங்க. குடிப்பழத்தில் விடுதலை தாருங்க. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்டபடி நேசிக்கிற நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்குங்க. அடைக்கலான் குறுகிய முதியோரிடத்தில் சேர அநேகர் உண்டு. அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க. சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இன்று மேற்கொண்டு ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுது மறவாதே. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இதாக தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு காலங்கள் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.